எனக்கு சுமையோட குக்கிங் தான் வீட்டில் பிரியாணி குக் பண்ணுறாங்க. இந்த பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே எடுத்துக்குவாங்க. பட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பிரியாணி சமைக்கணும் இல்லை பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னா ஒன்று வந்து கடையில் நம்ம வாங்கிக்குவோம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே வீட்டில் செய்கிறதா இருந்தால் அவங்க தான் வந்து குக் பண்ணுவாங்க. எதுக்கு தேவையான மசாலாலேருந்து எல்லாமே ப்ரிப்பேராக அவங்க மட்டும் தான் ரெடி பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட்டு அசஸ் பண்ணுவேன். எதனா தண்ணி எடுத்துகிட்டு வா அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்பு தான் வந்து பண்ணுவேன். ஆனால் இவங்க எந்த பிரியாணி சமைக்கிறதுக்கும் ரொம்பவே டைம் எடுத்துக்குவாங்க. அது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி சூடு பண்ணுமா? இவங்க குக் பண்ணும்போது எப்போவுமே அங்கே பாத்திரம் செய்கிறதுனா அதை அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. பட் நான் குக் பண்ணுறதா இருந்தால் எல்லா பாத்திரம் வாஷ் மிஷினில் போட்டு ஃபைனலாக தான் வந்து வாஷ் பண்ணுறது. அதுவும் வாஷ் பண்ணுறது அவங்க தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் வந்து எனக்கு நிறைய பண்ணுவாங்க. ஆனால் நான் என் வீட்டில் இருந்ததை விட நான் இவங்க கூட இருக்கும்போது ரொம்ப தான் ஹாப்பியாக இருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய இருக்குது. அதெல்லாம் பர்சனல். இன்றைக்கி மட்டன் வச்சுட்டு தான் பிரியாணி பண்ணுறது. இந்த மட்டன் பக்கத்து வீட்டு ஷேக் கொடுத்தது தான். அவர் பக்ரீத் அப்போ கொடுத்தது ஃப்ரீசர் உள்ளே இருந்தது. பெருசாக நம்ம நான்வெஜ் ஜாஸ்தி சாப்பிடாத வச்சு அந்த மட்டன் அப்படியே இருந்தாச்சு. சரி இன்றைக்கி லீவாக இருக்குது, நம்ம மட்டன் பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். குக்கிங்கில் நிறைய நாலேஜ் இருக்குது இவங்களுக்கு. எனக்கு தெரியாத நிறைய விஷயம் இவங்களுக்கு தெரியும். நான் டோட்டலி பிளாங்க் தான். இங்கே தம் போடுறதுக்காக ஃபாயில் பேப்பரில் அந்த கவர் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு குக்கர் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு அது மேலே வெயிட் வச்சுட்டு அதை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் ஆகிடும். அது ப்ராப்பராக பாயிலும் ஆகிடும். ஈவன் ரைஸ் வந்து ஆஃப் பாயிலாக இருக்கும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுது. இந்த பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி சாப்பாடு சர்வ் பண்ண போகிறதோ அவங்க தான். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹஸ்பண்ட் சமைச்சு போட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்றதும் அது ஒரு சுகம், அது ஒரு வரம்னு சொல்லலாம். பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தது, அவ்வளோதான். பட் லவ்வோடு நமக்கு ஒரு வேளை உட்கார வச்சு சமைச்சு போடுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம எப்போ குறை சொல்லக்கூடாது. அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட்றோம்.